வணக்க நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரம் சொன்னால் எதிரிகள் அழிவார்கள். அதுதான் தலைப்பு. எதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே எதிரிகள், எதிர்மறையான விஷயங்கள், எதிர்ப்புகள்ங்கிறது இந்த உலகத்தில் அனைத்து பேருக்குமே உண்டு. முடிஞ்சதை நம்ம சமாளிச்சிடலாம். நம்ம சக்திக்கு முடியாத ஒரு விஷயத்தை தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம முறையிட்டாகணும். அதுக்கான ஒரு மந்திரம்தான் இது. உங்களுக்கு உயர்ந்தவங்களோ இல்லை உங்களுக்கு மறைமுகமாக இருந்துக்கிட்டு உங்களுக்கான விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்துகிறாங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை சரிக்க பார்க்குறாங்க, உங்களுடைய குடும்பத்தை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது அப்படின்னா, நம்ம தாராளமாக இந்த வழிபாடு நம்ம செஞ்சு அவங்களுடைய எதிர்ப்பை முறியடிக்கலாம். அவங்களுடைய சதித்திட்டங்களை நாம் முறியடிச்சிக்கிட முடியும். அதுக்கான ஒரு சின்ன ஒரு மந்திர வழிபாடு தான் இது. இதுக்கான செய்முறைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கிடுங்க. அந்த மந்திரத்தை நம்ம கையில் எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடியே உண்மையிலேயே அவங்க தான் நம்மளுக்கு செய்கிறாங்க, நம்மளால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை, அவங்க தான் நம்மளுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நம்ம அந்த மந்திரத்தில் கையை வைக்கணும். நாம் ஒரு தவறு ஆரம்பத்தில் உருவாக்கி விட்டு அது மூலயமா எதிரியானவர்கள் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நாம தான் இருப்போம். அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அவங்க மட்டும்தான் நம்மளுக்கு எதிர்ப்புகள் கொடுக்குறாங்க, நம்ம எந்த ஒரு தவறும் செய்யலை அப்படின்னா மட்டும் இந்த மந்திரத்தை யாருனாலும் கையில் எடுத்து செய்யுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்போ இதுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைகள், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மந்திர வழிபாடை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். சரியாக ஒரு வாரம் செய்யணும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, துர்க்கை அம்மனுடைய உருவப்படம் உங்கள்கிட்ட இருந்துச்சு, நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடியே செய்யலாம். இல்லை அப்படியெல்லாம் நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னா உங்கள் பூஜை அறையிலேயே கிழக்கு முகம் பார்த்து ஒரு தீபத்தை ஒன்று போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு அந்த தீபத்துக்கு ஒரு விளக்குக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பூ சுற்றி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு தேங்காய், ஊதுபத்தி, பழம், பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதாவது ஒரு அர்ச்சனை ஜாமான் வாங்கினீங்கன்னா போதும். வேறு ஒன்றும் நெய்வேத்தியம் அன்றைய பொழுதுக்கு செய்ய வேண்டியதில்லை. இறுதி நாள் அன்னைக்கு செஞ்சுக்கிட்டால் போதும். இந்த ஒரு வாரத்துக்கும் நீங்கள் இந்த ஊதுபத்தி, பூ, பழம் இந்த மாதிரியான பொருள்களை மட்டும் கைவசம் வச்சுக்கிடுங்க. நல்லா விநாயகர் பெருமானை நல்லா வேண்டி வணங்கிட்டு உங்களுடைய குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்களை நல்லா மனசார வேண்டி வணங்கி பூர்த்தியாக வழிபாடுகளை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தாம்பழத்தை எடுத்துக்கிடுங்க. ஒரு அகண்ட தாம்பழத்தை எடுத்து அதில் குங்குமத்தை நல்லா கனமாக பரப்பிடுங்க. கனமாக பரப்பிட்டு நான் இப்போ ஒரு ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு எந்திரம் ஒன்று காட்டுற பாருங்களேன். இதை நீங்கள் என்னென்னா, ஒரு ஊதுபத்தியை கையில் வச்சுக்கிட்டு ஒரு முக்கோணம் போட்டு 3 மூலையிலையும் திரிசூலங்கள் போட்டு அதுக்கு நடுப்பற உள்ளுக்குள்ளே ஓம் ஹ்ரீம் தும் அப்படிங்கிற இந்த பீஜாச்சாரத்தை மட்டும் எழுதிடுங்க. எழுதிட்டு இதை பார்த்து தான் நீங்கள் அந்த ஒரு வாரமும் பூஜை செய்ய போகிறீங்க. தினைக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி நாள் அன்றைக்கி போடக்கூடியது அந்த 7 நாள் வரைக்கும் அதையே பார்த்து தான் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிடுங்க. இதுக்கு இப்போ விளக்கை கிழக்கு முகம் பார்த்து ஏற்றியாச்சு. நாம் வடக்கு முகம் பார்த்து உட்காந்துக்கணும். இந்த எந்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுடைய திசையை நோக்கி இருக்கணும். அதாவது இந்த முக்கோணம் போடுறீங்களே, அந்த முக்கோணத்தில் ஒரு மூளை அதாவது மேல் அச்சாரம் அந்த ஓம் போடுறீங்களா, அந்த ஓம் ஹ்ரீம் தும் போடுறீங்களா, அது உங்கள் நேருக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எந்திர அமைப்புங்கிறது சரியாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய உருவு நேரடியாக அதில் ஏறும். வடக்கு முகம் பார்த்து தான் அதை நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சரியாக ஒரு 1008 உரு, நெசசரி 1008 உரு, பெரிய மந்திரங்கள் கிடையாது, 2 வரி மந்திரம் தான். 1008 உரு கொடுக்குற மாதிரி பாருங்கள். இப்போ நான் அந்த மந்திரம் சொல்கிறேன். ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை மகிஷமர்தினி மம சர்வசத்ரு நாசய நாசய ஹும்பட் ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை மகிஷமர்தினி மம சர்வசத்ரு நாசய நாசய ஹும்பட் ஸ்வாஹா. இதான் மந்திரம். இதை ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை, வளர்ப்பிற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலை பொழுதில், அதிகாலை பொழுதிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இந்த மந்திரத்தை தினசரி 1008 உரு எண்ணிக்கைக்கு நீங்கள் எந்த மாலையினாலும் வச்சுக்கலாம். இதனால் ஒன்றும் விதிமுறைகள் கிடையாது. எந்த மாலைகளானாலும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எண்ணிக்கைக்கு தானே உங்களுக்கு மாலை, தவிர வேறு எதுக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு 7 நாளைக்கு செஞ்சுருங்க. சனிக்கிழமையோட இந்த பூஜை முடியும். ஞாயிறில் தொடங்குனீங்கன்னா சனிக்கிழமையோட முடியும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் அதே போல் அதிகாலை பொழுதுல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுபோல் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. அன்னைக்கு மட்டும் நெய்வேத்தியம்
சர்க்கரை பொங்கல், வேறு எதுவும் தேவையில்லை, ஒரு சர்க்கரை பொங்கலை வச்சு சுவாமிக்கு நல்லா தூப தீபம் காட்டி வேண்டி வணங்கிட்டு, இனிமேல் எனக்கு எந்த மாதிரியான இடர்களும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது என்னோடய எதிரிகளால் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு, அந்த எந்திரத்தை போட்ட பாருங்க அந்த குங்குமம், இதை அப்படியே என்னென்னா ஒரு மஞ்சள் துணியில் கொட்டி முடிஞ்சிடுங்க. இது உங்களுக்கு மஞ்சள் துணி அந்த நேரம் இல்லை அப்படின்னா, ஒரு வெள்ளை துணி, சுத்தமான வெள்ளை துணியை பார்த்து எடுத்து மஞ்சளை அதில் வந்து மஞ்சளில் உணர்த்திட்டு அதில் இந்த குங்குமத்தை கொட்டி, இப்போ உங்களுக்கு வீட்டில் தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது நம்மளுக்கு அப்படின்னா, அந்த நம்ம வீட்டோட தலைவாசலில் கட்டிக்கிடலாம். அந்த குங்குமம் முடித்த வீட்டோட தலைவாசலில் எதிர்ப்புறத்தில் வச்சுக்கலாம். இல்லை தொழில் செய்கிற இடத்துல நம்மளுக்கு பாதிப்புகள் இருக்குன்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொண்டு அதை வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால நம்மளுடைய எதிரிகள் எவ்வளவு தான் நம்மளுக்கு ஒரு செய்வினையாக இருந்தாலும் சரி, இல்லை பிறர் மூலியமாக ஏதோ அவதூறான விஷயங்களை சொல்லி பரப்புனாலும் சரி, இல்லை நேருக்கு நேரான பிரச்சனைகளுக்கு வந்தாலும் சரி, அதுக்கு மேலே அவங்களோட ஆட்டம் அங்கே பலிக்காது. அது வந்து சரிவர ஆகிடும். அதே மீறி அவங்க மேலும் மேலும் மெனக்கறாங்கன்னா அந்த தெய்வம் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அமைப்பை கொடுத்துருவாங்க. அதனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு கைமுறை மந்திரம்தான், பெரிய சிரமங்கள் கிடையாது, பெரிய இதெல்லாம் கிடையாது. அதாவது பெரிய உபகரணம் வச்சு நம்ம வணங்கி செய்யணுங்கிறது கிடையாது. இந்த நெசரே 1008 உரு கொடுத்தா தான் இந்த மந்திரமும் வெற்றி அடையும். அதுக்கு குறைவாக நம்ம சொல்லி பலன் தராது. அதனால் மனசில் வச்சுக்கிடுங்க. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.